நாடாளுமன்ற மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்தது. அனல் பறந்த இறுதிக்கட்ட பிரச்சாரம். 12 மாநிலங்களில் உள்ள 94 மக்களவைத் தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. தமிழ்நாட்டில் இன்று 16 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. ஈரோட்டில் 110 டிகிரி ஃபாரன்ஹீட், வேலூர் திருப்பத்தூரில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. சென்னை மீனம்பாக்கத்தில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டரித்தது. ஆபாச வீடியோ ஆழ்கடத்தல் வழக்கில் கைதான ரேவண்ணாவுக்கு 4 நாள் போலீஸ் காவல். கோரமங்கலாவில் உள்ள நீதிபதி வீட்டில் ரேவண்ணாவை ஆஜர்படுத்திய நிலையில் போலீஸ் காவல் வழங்கி நீதிபதி உத்தரவு. உடல்நிலை சரியில்லை, பொய் வழக்கு என ரேவண்ணா தரப்பில் வைத்த வாதங்கள் நிராகரிப்பு. ரேவண்ணாவை வரும் 8ஆம் தேதி வரை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு நீதிபதி அனுமதி. கர்நாடகாவில் ஆபாச வீடியோ விவகாரத்தில் புகார் எண்ணை அறிவித்தது சிறப்பு புலனாய்வு குழு. ரேவண்ணா மற்றும் பிரஜ்வாலால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க எண்கள் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா செல்வோர் இ பாஸ் பெற இணையதள முகவரி அறிமுகம். நாளை காலை 6 மணி முதல் பதிவு செய்து இ பாஸ் பெற்றுக் கொள்ளலாம் என ஆட்சியர் அருணா அறிவிப்பு. epass.tnega.org என்ற இணையதளத்தில் விண்ணப்பித்து இ பாஸ் பெற்றுக் கொள்ளலாம். வரும் 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை நீலகிரி மாவட்டத்திற்கு செல்வோருக்கு இ பாஸ் கட்டாயம். வெளிமாநிலம் வெளிமாவட்ட வாகனங்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு செல்ல இ பாஸ் கட்டாயம். அரசு பேருந்துகளில் செல்வோருக்கு இ பாஸ் கட்டாயம் இல்லை என மாவட்ட ஆட்சியர் விளக்கம். கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வர எந்த தடையும் இல்லை, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. நாடு முழுவதும் 557 நகரங்களில் நடைபெற்ற நீட் தேர்வு நிறைவு. கடும் கட்டுப்பாடுகளுடன் தேர்வு எழுதிய மாணவர்கள். அரசு கலை கல்லூரிகளில் சேர மாணவர்கள் நாளை முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவிப்பு. 2024-25 ஆண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்பு. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை 9:30 மணிக்கு வெளியாகிறது. அரசு தேர்வுத்துறை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள 8 லட்சம் மாணவர்கள் ஆவல். ஆந்திர மாநில டிஜிபி ராஜேந்திரநாத் ரெட்டியை பணியிட மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவு. முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மீதான கல்வீச்சு சம்பவத்தில் கவனக்குறைவாக செயல்பட்டதாக புகாரில் நடவடிக்கை. அரசியலமைப்பு சட்டத்தை ஒழித்து விடுவோம் என்று பாஜகவினர் பகிரங்கமாகவே பேசுகின்றனர். இடஒதுக்கீடை ரத்து செய்ய மோடி நினைக்கிறார் என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அடுத்த 5 ஆண்டுகளில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்தப்படும். தேர்தல் பரப்புரையில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. தான் ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி, காந்தி குடும்பத்தின் பணியாளர் அல்ல. பாஜகவின் வியூன் விமர்சனத்திற்கு அமைதி காங்கிரஸ் வேட்பாளர் கிஷோரி லால் சர்மா பதிலடி. மோடியின் அரசியல் வரலாறு இந்து முஸ்லிம் பிரச்சனையை அடிப்படையாக கொண்டுள்ளது. மோடி தனது ஆன்மாவை தேட வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் அறிவுரை. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 10 காசுகள் உயர்ந்து ₹5.10 நிர்ணயம். மீன்பிடி தடைக்காலம் காரணமாக முட்டையின் நுகர்வும் விற்பனையும் அதிகரித்துள்ளதால் விலை உயர்வு என தகவல். ஊக்க மருந்து சோதனைக்காக காலாவதியான பரிசோதனை பைகளை அதிகாரிகள் எடுத்து வந்தனர். தேசிய ஊக்க மருந்து தடுப்பு ஆணையம் மீது மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா புகார். பஞ்சாப் அணிக்கு எதிராக IPL கிரிக்கெட் போட்டி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 28 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி.